பிரதீப்போட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவர் கலக்கிட்டு தான் இருக்கார் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே. டைரக்ஷனும் சரி ஆக்டிங்கும் சரி. ஸோ இந்த இதில் சூப்பராக கலக்கிட்டார். அதே மாதிரி விக்னேஷ் சிவனோட டைரக்டிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் எதுவுமே வந்து குறைய சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஜென்சி மூவிஸ்க்கு ஒரு ஜென்சி கோடடான ஒரு மூவி நல்லா இருந்துச்சு. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவரோட ரோலே. ஒரு மாதிரி லைக் காமெடி வில்லன் மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாமே காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. ப்ளஸ் லவ் எல்லாமே சேர்ந்த மாதிரி சிவனோட ஆக்டிங்லாம் சொல்லணுமா, அவர் எப்படி செம்மையாக பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. லவ்ன்றது ரெண்டு மனசுக்குள்ளே இருக்கிறது. எந்த ஆப்பாலையும் அதை சொல்ல முடியாது. தட்ஸ் த மூவி. விஜய் சொல்லவே வேணாம். அவரோட ஆக்டிங் எப்பவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அவர் ஒர்க் அவுட் பண்ணது நல்லாவே இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுற சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. இல்லை 2-3 வாட்டி கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. என் மூவி செம்மையாக இருந்தது, செம்ம கனெக்டிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃப்யூச்சராக டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படிலாம் நீங்கள் இருப்பீங்க, அண்ட் தென் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும். கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட் தான் இருக்குது. செம்மையாக போச்சு. அண்ட் தென் ஃபுல் மூவி வந்து அனிருத் வந்து மாஸ் பண்ணிட்டாரு. அவர் மியூசிக் வச்சு எல்லாமே. எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆடியோ மட்டும் கேட்டுருவோம். பட் இந்த மூவியில் வந்து ஃபுல்லாகவே நிறைய பிஜிஎம்லாம் வந்து அந்த டோனு அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே போட்டு செம்ம கனெக்டிங் ஆச்சு. இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவி தான் சொல்லலாம். நம்ம ப்ளஸ் லவ் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். பட் இதை வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருந்து நீங்கள் ரியாலிட்டிக்கு எப்படி இதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. அது அப்கமிங் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப தேவையான விஷயம் தான் இது. அவரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் மாஸ் பண்ணிடுற அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நல்லா பைண்ட் ஆயிடுவார். இதிலும் அதே தான். ஒரு டவுனாக போயிட்டு திடீர்னு அப்பா வருவார் ஒரு சில இடத்துலலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அவரோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங்கில் இருக்க மூவிஸ் மாதிரியே இல்லாமல் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு. அதனால நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்ன இருக்க போகுது, எப்படி போக போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்குது. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், கிட்ஸ் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. இந்த மொபைல் ஃபோனு நம்ம வாழ்க்கையை வாழுது அப்படின்றது. ஏஐ வந்து நம்ம வாழ்க்கையை வாழுது. சாதாரண ஒரு விஷயம், 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க, முத்தம் கொடுக்குற மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணுது. இதனால் எவ்வளோ விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கான்செப்டாக சொன்னதுன்னா லவ். மொபைல் ஃபோனுன்னு வச்சு சொன்னாங்க, ஏஐ வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தா லவ். நான் வந்து எனக்கு ஒருத்தரை பார்க்கும்போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது இல்லை சரியில்லைன்னு லவ் அது மொபைல் யார் டிசைட் பண்ணுறது அந்த லவ்வை? நாங்கள் எங்கள் மனசான் டிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அட்டம். அவர் ஸ்டைலில் அவரோட ஃப்ளேவரில் கொடுத்துருக்காரு. இது வந்து அடுத்தது வந்து என்னது கலெக்ஷன் உண்டாங்கிற படம் தான். இந்த படத்தை வந்து திருப்பி வந்து பார்ப்பாங்க பசங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே அவருக்கு ஸ்டைலு. அவர் வந்து எப்போவுமே ரஜினி சார் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறாரு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஜென்சியோட சூப்பர் ஸ்டார் சொன்னோன்னா அவரை சொல்லலாம். அவர் காயின் போட்டு பிடிக்கிறது, மொபைல் ஃபோன் வாங்குறதுலேருந்து கண்ணாடி போட்டு பார்க்கணும், எல்லாமே ஒரு ஸ்டைலாக அவருக்கு உண்டான ஸ்டைலில் பண்ணியிருக்காருங்க. விஜய் சூர்யா வந்து டிஃப்ரெண்ட்டாக வில்லன் பண்ணியிருக்காரு. நான் சொல்லுமா, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக காமெடியன் ப்ளஸ் வில்லனாக வந்து அவர் காமிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அவங்க 2 பேர் காம்பவுண்ட் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. படத்துக்கு ஏற்ற கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. மியூசிக்லாம் வந்து அவர் ஆல்பம் சாங் எனக்கு என்ன யாரும் இல்லையே சொல்லும்போது அதெல்லாம் பயங்கரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுதுங்க, அப்படியே வலிக்குதுங்க. இதே வலிக்குது. லவ் பண்ணுறவங்கள படத்தில் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக பயங்கரமாக சினிமாட்டோகிராஃபி பண்ணி எடிட்டிங் பண்ணி எல்லாமே பண்ணி வேறு லெவல் கொடுத்துருக்காருங்க. செம்மையாக இருக்குது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை அவர் 4 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது கன்ஃபார்மாக ஒர்த்தாக இருக்கும். ஏன் 4 வருஷம்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்போது அவ்வளோ விஎஃப்எக்ஸ் போட்டு அவ்வளோ இது பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தர் விக்னேஷ் சிவன் கன்ஃபார்மாக கம்பேக்காக இருக்கும். இல்லைனா மற்ற படங்கள்லாம் பார்ப்போம்ல ரக்கட்டாக ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இதில் வந்து அவர் செம ஸ்டைலிஷாக இருக்கார். அந்த மாதிரி வில்லன் தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு என்ன வேணுமோ அவரால் தான் வந்துட்டு அந்த கதையை மூவ் ஆகுது. ஃபுல்லாக எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்கு காரணமே அவர் தான். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபோன்னால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால் எவ்வளோ அதாவது பேரண்ட்ஸே பசங்களை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன்னால் எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு இது பண்ணுறோன்றதை சொல்லியிருக்காங்க படத்தில். ப்ரோ படத்தில் ஹீரோவே மியூசிக் தான் ப்ரோ, அனிருத் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மெலடி போட்டு கிழிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் அவர் கடைசியாக படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிஜிஎம் மாசாக இருக்குது, அந்த மாதிரி படம் தான். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு மெலடி இல்லை. அவர் ஆக்சுவலாக மெலடி சூப்பராக போடுவார். டேரக்டர்ஸ் யாருமே அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பிஜிஎம்ல கொண்டு போகிறதுனால இந்த படத்தில் வந்துட்டு மெலடி பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத் தான் ஹீரோ இந்த படத்துக்கு. வைப்பு தான் ப்ரோ, ஃபுல் வைப்பு. அதாவது எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது இவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக வேறு காமிச்சிட்டாங்களா, அது வந்து கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தான் இந்த சாங் இருந்த மாதிரி போட்டிருந்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தாரு, செம்மையாக இருந்துச்சு பாட்டு. அனிருத்துக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். இல்லை ப்ரோ எரர் அந்த மாதிரிலாம் இல்லை, கிளியராக பண்ணியிருந்தாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணாங்களே, அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரிலீஸ் டேட்டே பார்த்தா தள்ளி போச்சு. இதனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஜென்சிக்கான படம். கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பெரியவங்களுக்கு பிடிக்குமா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்மள மாதிரி ஜென்சி கன்ஃபார்மாக பிடிக்கும்.
இந்த படமும் 100 க்ரோஸ் அடிச்சிடும் கன்ஃபார்மாக. ஆமாம், சோஷியல் மெசேஜ் தான் சொல்கிறாங்க. அதான் இந்த சோஷியல் மீடியானால எவ்வளோ மூழ்கி போயிருக்காங்க, இன்னும் போக போக எப்படி ஆக போகிறாங்க. அதனால் அதாவது இந்த பைத்தியான மாதிரி ஃபோனையே நோண்டின்னு இருப்பாங்களே சில பேர், ஃபோன் இல்லைனா கூட அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரிலாம் கரெக்டாக சொல்லியிருந்தாரு. சீமாவோட ஸ்கின் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வரும்போது அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதனால் சூப்பராக இருந்துச்சு அவர். அதாவது செம்மையாக பண்ணியிருந்தார் ஆக்டிங்கு. அந்த அப்பா பாசம் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார். ஓவராலாக 10க்கு நான் 9 கொடுப்பேன் ப்ரோ. எல்ஐகே படம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சங்கர் சாருக்கு அடுத்தபடியாக யார் அது அவரை மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் இந்த படம் அதை நிவர்த்தி பண்ணியிருக்குது. உண்மையாக இந்த நயன்தாரா ஏப்பா இவனெல்லாம் போய் கல்யாணம் பண்ணா அப்படின்னு ஒரு இது இருக்குதுல்ல, ஒர்த்தே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் இந்த நாளில் அதை உடச்சிருக்கிறாரு. சாதாரண ஆள் இல்லை, நான் ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு. படம் வந்து 4th பிளாக் பஸ்டர் ஃபார் பிரதீப் ரங்கநாதன். தொடர்ச்சியாக 4 ஹிட்டு, தொடர்ச்சியாக 4 100 கோடி படம். விக்னேஷ் சிவன் ஏன்பா 400 ரவுடி தானோ இந்த படம் எடுத்தவராப்பா இப்படி எடுத்துருக்கிறாரு, தானா சேர்ந்த கூட்டம் படம் எடுத்தவராப்பா இப்படி எடுத்துருக்கிறாருன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குரிய வச்சுட்டார். கண்டிப்பாக கம்பேக் தான், மிகப்பெரிய கம்பேக்கு. இப்போ விக்னேஷ் சிவனும் அஜித் சாரும் வந்து இணையரா மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுல, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தாரு அஜித் சார்னா கண்டிப்பாக விக்னேஷ் சிவனை நான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது படம். உள்ளுக்குள்ளே பல பேர், மாளவிகா மேடம் வாழமீனா வராங்க, பல பேர் உள்ளுக்குள்ளே பல அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறாங்க. யோகி பாபு இது மாதிரி ஒரு காமெடி ரீசெண்ட் டைமில் எந்த படத்திலும் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது படம். வந்து தலைவா ஃபேமிலி ஆடியன்ஸோட வாங்க தலைவா, படம் பாருங்க. 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் சிரிச்சுன்னு தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. பிரதீப் ரங்கநாதனும் அனிருத் இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் அது மக்களுக்கு திரும்ப திரும்ப பிடிக்குது. அது என்ன மேஜிக்குன்னு தெரியல. பிரதீப் அண்ணாக்கு வந்து இந்த படம் செம்மையாக ஒரு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு டிராகன் வந்து செம்ம படம், டிராகன்னு லவ் டுடே எல்லாம் செம்ம படம். டியூடும் செம்ம தான். ஆனால் இது டியூடை விட வேறு லெவலில் இருக்குது. எஸ்ஜே சூர்யா லாஸ்ட்டில் ஒரு ஆட்டம் போடுறாரு மயிலிறகை சாங்குக்கு, அதெல்லாம் வேறு லெவலு. உண்மையாக சொல்கிறேன், எல்லைக்கே வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க படத்தை. அதுதான் ப்ரோ, ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே எனக்கு சீமானே பிடிக்காதரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனால இந்த படம் பார்க்குறவங்களுக்கு சீமான் அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங், அப்பாவாக வராரு. மொபைல் ஃபோன்ஸ் குறிப்பாக 2040 மொபைல் ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அதனால் எத்தனை பேர் பைத்தியமாக போகிறான் அப்படிங்கிற ஒரு நல்ல அருமையான மெசேஜை இந்த படம் சொல்லியிருக்குது. அதனால் ஃப்ளாப்புடா, பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாப்புடான்னு நினச்சி வந்தேன். பார்த்தா நான் இல்லை நான் தொடர்ச்சியாக 4 ஹிட்டு கொடுக்குறேன் பாரு, 4வது ஹிட்டுன்னு வந்து கொடுத்துட்டாரு. படம் நல்ல படம் ப்ரோ, நல்லா சிரிச்சுன்னு இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் டார்கெட்டடு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். படத்தில் எந்த இதுவும் கிடையாது, வல்கரெலாம் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. டியூடு கூட சொன்னாங்க ஏதோ சர்ச்சையாக இருக்குதுங்க அப்படின்னு. இந்த படத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. செல்ஃபோன் ஒரு இதயம் ஒன்று தான், ஒரு இதயம் செய்கிற வேலை அப்படிங்கிறத ஒரு ஆப்பு செய்யாது, அதை நீ ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்றாரு.